Hi students, welcome to my channel. Hi students, இப்போ 8th மேக்ஸில் எக்ஸசைஸ் 3.1 பார்க்கலாம். 5th சம் பாருங்கள், பெருக்கல் பலனை காண்க. ஃபைண்ட் த ப்ராடக்ட் ஆஃப்னு கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பாருங்கள், ரெண்டு எக்ஸ்பிரஷன் கொடுத்து மல்டிபிள் பண்ண சொல்லியிருக்காங்க. 2x + 3ஐயும் 2x - 4ஐயும் மல்டிபிள் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா. இப்போ இது எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டேர்ம் இருக்குது பாருங்கள், 2xை வச்சு இதை மல்டிபிள் பண்ணிடணும். இதை ஃபுல்லாக அடுத்து 3ஐ வச்சு இதை ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணிடணும். இங்கே பாருங்கள், 2xை வச்சு 2x - 4ஐ மல்டிபிள் பண்ணணுமா. அடுத்து என்ன பண்ணணும், +3 இருக்கா, ஸோ +3 போட்டுக்கணும். +3 போட்டுட்டு அடுத்து இதை மல்டிபிள் பண்ணணுமா. ஓகேவாம்மா, பண்ணிடலாமா. இப்போ ஈஸி தானே. ஸோ இந்த 2x மல்டிபிள் பண்ணால் என்ன வரும், 2 2s are 4, x x பவர் 2. பவர்ஸில் இருக்கிறத நம்ம என்ன பண்ணுவோம், மல்டிப்ளிகேஷனில் ஆட் பண்ணணும். ஸோ இங்கே 1 இருக்குதுன்னு அர்த்தம், இங்கேயும் 1 இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ 1 + 1 2. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த 2xஐ -4ல் மல்டிபிள் பண்ணணும். இப்படி 2 4s are 8. ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே என்ன இருக்குது, மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. மல்டிப்ளிகேஷனில் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்ன வரும், மைனஸ். 4 2s are 8, எக்ஸ் இங்கே இருக்குது, எக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ 8x. ஓகேவா. இப்போ இதை பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்து இந்த 3ஐ வச்சு உள்ளே இருக்கிறத மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் தான், ப்ளஸ் போட்டுக்கலாம். 3 2s are 6x, இங்கே எக்ஸ் இருக்குது, ஸோ சேர்த்து 6xன்னு போட்டுக்கிறேன். இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ என்ன போடணும், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் போட்டாச்சு. 4 3s are 12. ஓகேவாம்மா. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே 4x². இந்த டேர்ம் x² டேர்ம் வேறு எங்கேயாவது இருக்கான்னு பாருங்கள். இல்லை, x² டேர்ம் இல்லை. ஸோ 4x² அப்படியே போட்டுக்கிறேன். இங்கே எக்ஸ் டேர்ம் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் டேர்ம் இருக்குது. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஓகேங்களா. ஆட் பண்ணால் இங்கே வந்து மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. ஸோ என்ன பண்ணுவோம், நம்ம சப்ராக்ட் பண்ணி பிக்கஸ்ட் நம்பரோட சைன் பண்ணுவோமா. ஓகே. இப்போ 8ல் 6 போயிடுச்சுன்னா என்ன வரும், 2x. 8xல் 6x போயிடுச்சுன்னா 2x. பிக்கஸ்ட் நம்பரோட சைன் மைனஸ், ஸோ -2x. இங்கே இருக்க கான்ஸ்டன்ட் டேர்மை அப்படியே எழுதிக்கணும். ஓகேவா, இதுதான் ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள், y² - 4ஐ வச்சு இந்த எக்ஸ்பிரஷனை மல்டிபிள் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. y² - 4ஆல் இதை மல்டிபிள் பண்ணணும், 3y. ஓகேவா. அப்போ y²ஐ வச்சு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், y² வச்சு இந்த எக்ஸ்பிரஷனை ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணிடுவோமா. அப்போ 2y² + 3y எழுதிக்கலாமா. அடுத்து என்ன நம்பர் இருக்குது, -4. அடுத்து நெக்ஸ்ட்டு டேர்ம் வந்து -4 கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்குது, அதை அப்படியே எழுதிட்டு அதை வச்சு என்ன பண்ணணும், மறுபடியும் இந்த டேர்மை இந்த எக்ஸ்பிரஷனை மல்டிபிள் பண்ணணும். அப்போ 2y² - 3y. புரிஞ்சாமா. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், மல்டிபிள் பண்ணலாம். y² உள்ளே மல்டிபிள் பண்ணும்போது இங்கே வந்து 1 இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ 1 2 is 2. இங்கே y² இருக்குது, இங்கேயும் y² இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம், y போட்டு பவர்ஸை ஆட் பண்ணி எழுதுவோமா, 4 y⁴. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இந்த y² அகைன் இந்த டேர்மால் மல்டிபிள் பண்ணுவோம், 3yஆல் மல்டிபிள் பண்ணுவோம். மல்டிபிள் பண்ணுறப்ப என்ன வரும், இங்கேயும் ப்ளஸ். ஸோ +++ போட்டேன். 1 3 is 3. இங்கே y பவரில் 2 இருக்குது, இங்கே y பவரில் 1 இருக்குது. எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குதுன்னு அர்த்தம்னு சொல்லியிருக்கேன்னா. ஸோ பவர்ஸ் ஆட் பண்ணுங்கள், y⁴. ஓகேவா. இப்போ இதை முடிச்சிட்டோம். அடுத்து என்ன பண்ணுவோம், இந்த -4ஐ வச்சு இதை மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ -4ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்ன வரும், மைனஸ் ப்ளஸில் தப்பு பண்ணிடாதீங்க, கவனமாக செய்யணும். ஸோ மைனஸ் இங்கே இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. ஸோ மைனஸ் ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். 4 2s are 8 y². அதே 4ஐ வச்சு அகைன் இந்த 3yஐ மல்டிபிள் பண்ணணும். இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ். ஸோ என்ன ஆகும், -. 4 3s are 12 y, இந்த y. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், இங்கே பார்த்தீங்க அப்படின்னா y⁴ இருக்க டேர்ம் 1 தான் இருக்குது, y⁴ இருக்கிற டேர்ம் 1 தான், y²ம் 1 தான் இருக்குது, y டேர்ம்ஸ் அதுதான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. ஸோ இதை வேறு சிம்பிளிஃபை பண்ண தேவையில்லை, இதுதான் ஆன்சர். இதை அப்படியே ஸ்டாப் பண்ணிக்க வேண்டியதான். தேர்ட் எக்ஸ்பிரஷன் பாருங்கள், m² என்ன இந்த டேர்மால் இந்த எக்ஸ்பிரஷனால் மல்டிபிள் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எழுதிக்கலாம், m² - n 5m² n² n²ல் மல்டிபிள் பண்ணுமா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், நம்ம இந்த டேர்ம் m² டேர்மை வச்சு இதை ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணிடணும். அப்போ எழுதிக்கலாமா, m²ஐ வச்சு இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணணும். 5m² n² n². நெக்ஸ்ட் என்ன டேர்ம் இருக்குது, n. அந்த மைனஸையும் சேர்த்து தான் எழுதணும், -n. சரிங்களா. இங்கே -n இருந்தால் -n, +n இருந்தால் +n அப்படின்னு தான் எழுதணும். இப்போ +n வச்சு மறுபடியும் இந்த
எக்ஸ்பிரஷனை மல்டிபிள் பண்ணணும். 5m² n² ஓகேவாம்மா? இப்போ மல்டிபிள் பண்ணலாமா? m² உள்ள மல்டிபிள் பண்ணுங்க. இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ 1 5 is 5. இங்கே m², இங்கே m². ஸோ m பவர்ஸை ஆட் பண்ணுங்க. 2 + 2 4. இங்கே n² இருக்கு இல்லையா? அது அப்படியே வந்துடும். இங்கே n² வேரியபிள் இல்லை, இங்கே இருக்குது. ஆனால் அதை சேர்த்து எழுதிக்கணும். ஓகேவா? இப்போது m²-ஐ 5m² n²ல மல்டிபிள் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? n²ல போய் மல்டிபிள் பண்ணணும். இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், மைனஸ் போட்டாச்சு. 1 × 1 1 m² n². ஸோ 1 போடணும்னு அவசியம் கூட இல்லை. ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த m² டேர்மை வச்சு இந்த எக்ஸ்பிரஷனை மல்டிபிள் பண்ணி எழுதிட்டோம். அடுத்து மைனஸ் எண்ணுக்கு போயிடலாம். மைனஸ் எண்ணை உள்ளே மல்டிபிள் பண்ணுங்கள். முன்னாடி 1 இருக்குன்னு அர்த்தமா? 1 5 is 5. அதுக்கு முன்னாடி மைனஸாக ப்ளஸ் வருமா? இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 1 × 5 5 m² அப்படியே எழுதிக்கோங்க. இங்கே n இருக்குது, பவரில் 1 இருக்குன்னு அர்த்தம். இங்கே n². ஸோ அப்போ n போட்டுட்டு பவர்ஸில் ஆட் பண்ணி எழுதிக்கோங்க. 1 + 2 3. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஓகேவா? இங்கே 1 × 1 1 தான் வரும். இங்கே n பவரில் 1 இருக்குது, இங்கே n பவரில் 2 இருக்குது. அப்போ n பவர்ஸ் ஆட் பண்ணுங்கள். 1 + 2 3. ஓகேவாம்மா? ஸோ இங்கே டேர்ம்ஸ் எதுவும் லைக் டேர்ம்ஸ்லாம் இல்லை. ஸோ இதை அப்படியே எழுதிக்க வேண்டியது. ஆன்சர் இவ்வளோ தான். 5m⁴ n² minus m² n² minus 5m² n³ plus n³ ஆன்சர். ஃபோர்த்து சப்டிவிஷன் பாருங்கள். 3 × x - 5 × 2x - 1 இருக்குது. 3x - 5 × 2x - 1. ஸோ இந்த 3 உள்ள மல்டிபிள் பண்ணிக்கலாமா? ஃபஸ்ட்டு 3 × x 3x. அடுத்து என்ன பண்ணுவோம்? 3-ஐ 5ஆல் மல்டிபிள் பண்ணுவோம். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், மைனஸ் போட்டுக்குவோம். 3 5 சார் 15. ஓகேங்களா? ஸோ மல்டிபிள் பண்ணணுன்னு இருக்கிறதுனால நான் ப்ராக்கெட் அகைன் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது 2ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். அந்த உள்ளே இருக்கிறத x - 1 மல்டிபிள் பண்ணலாம். 2 × x 2x 1 × 2 2. இங்கே ப்ளஸ் இருக்குதுன்னு அர்த்தம், இங்கே மைனஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஸோ இங்கே மல்டிபிள் சைன் இருக்கிறதுனால நான் 2 பக்கமும் ப்ராக்கெட் போட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த எக்ஸ்பிரஷனையும் மல்டிபிள் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு 3x இந்த 2x - 2ஆல் மல்டிபிள் பண்ணுவோமா? 3x 2x - 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? இந்த 15 அகைன் இந்த 2x - 2ஆல் மல்டிபிள் பண்ணுவோமா? ஸோ மைனஸ் இருந்தால் சேர்த்து தான் எழுதிக்கணும். -15 சரிங்களா? -15 2x - 2. இப்போ மல்டிபிள் பண்ணுங்கள். 3x மல்டிபிள் பண்ணுங்கள். 3x × 2x 3 2 சார் 6 x × x x². நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? இந்த 3x 2ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், மைனஸ் போட்டாச்சு. 3 2 சார் 6 × x. ஓகேவாம்மா? நெக்ஸ்ட் பாருங்கள், இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 15 × 2 என்ன வரும்? 30. 30 இங்கே இருக்க எக்ஸ் அப்படி எழுதுகிறேன். நெக்ஸ்ட் என்ன வரும்? இங்கே மைனஸ் இங்கே இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 15 × 2 30. இங்கே லைக் டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ இதை சால்வ் பண்ணிக்கலாம். அப்போது 6x² அப்படியே எழுதிட்டு, இங்கே பாருங்கள், இங்கேயும் -6x இருக்குது, இங்கேயும் -30x இருக்குது. ரெண்டுமே மைனஸ் மைனஸில் இருந்தால் என்ன பண்ணுவோம்? ரெண்டையும் ஆட் பண்ணி மைனஸ் சைன். ஸோ ஆட் பண்ணிடலாமா? 6 + 30 36. ஸோ மைனஸ் ரெண்டையும் ஆட் பண்ணி மைனஸ் சைன் போட்டாச்சு. லைக் டேர்ம் எக்ஸ் போட்டாச்சு. ஸோ 30 ஆன்சர்.